இவன் என்ன எங்க உட்காந்துட்டு இருக்கா? அக்கா, இவனை பாம்பு இந்நேரம் போட்டு தள்ளி இருக்குன்னு பார்த்தா இவன் இங்க இருக்கான். அதான ஸ்டேஜா? ஒருவேளை பாம்பு இருக்குன்னு தெரிஞ்சு தப்பிச்சு வெளியே வந்திருப்பானோ? ஏங்கா, அது எப்படிக்கா முடியும்? அசோக்குக்கு தான் கண்ணு தெரியாது. ஆமா. அத்த, ஸ்ரீஜா, நீங்களா? இங்க இருக்கீங்க நீங்க? ஆமா ஆமா. வீடே அமைதியா இருக்கு, என்னன்னு பார்க்க வந்த அசோக். ஆனா நீ போறோம்ல உட்காராம எங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? நான் ரூம்ல தான் இருந்தேன். அங்க இசை வந்தாங்க. என் பக்கத்துல பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஐயையோ, அப்ப ஈஸியா பாம்பு கடிச்சிருச்சுன்னு சொல்றியா அசோக்? ஆமா அத்த. என்ன காப்பாத்தணும்னு இசை பாம்பை பிடிக்கும் போது இசைய பாம்பு கொத்திடுச்சு. அம்மா இப்பதான் இசைய ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிருக்காங்க. என்னக்கா இது? சின்ன பிரச்சனையை காலி பண்ணலான்னு பார்த்தா நம்மளோட பெரிய தலைவலி பாம்பு கடிச்சு போயிடுவா போல இருக்கு. ஆமா ஸ்ரீஜா, இன்னைக்குதான் நமக்கு வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்திருக்கு. ஏய், அத நம்ம எங்க இருந்து பேச வேண்டாம். வா, உடனே நம்ம ஹாஸ்பிடல் போய் பார்க்கலாம். சரி, வாங்க போலாம். அசோக், நீங்க இங்கே பத்திரமா இருங்க. நாங்க இசைக்கு என்னாச்சு, அவ எப்படி இருக்கான்னு பாத்துட்டு வந்துடுறோம். சரிங்க ஸ்ரீஜா. வர அசோக். சார், அந்த கிஃப்ட ரெடி பண்ணிட்டீங்களா? சார், நீங்க கேட்ட மாதிரி அந்த கிஃப்ட ரெடி பண்ணியாச்சு சார். உங்க வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணி இதுல இன்சர்ட் பண்ணிட்டா கிஃப்ட் ரெடி சார். சூப்பர், கொடுங்க. சார், சும்மா சொல்லக்கூடாது சார். நான் காமிச்ச மாதிரியே பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ணிட்டீங்க. வெரி நைஸ். சார், உங்க லவருக்கு கிஃப்ட் பண்ண போறீங்களா? இல்ல, என்னோட ஒய்ஃப்க்கு. ஓகே ஓகே சார்.